బాగుండాలి. 3 భగవద్ భాష్యకారు ఆది శంకరాచార్యులు వీళ్ళంతా గురువులు వీళ్ళే. వేదవ్యాసుడు గురువు, ఆది శంకరాచార్య గురువు, భగవద్ భాష్యకారు గురువు. ఉచితలు వెళ్ళిందా తన దగ్గర ఉద్యోగం ఎట్లా పెట్టింది చిన్నజీరు, ఆయననే గురువు. ఈ రోజు కూడా ఆయన సజీవంగా మన దగ్గర తెలుసా మీకు? రామాంజాచార్యులు ఈ రోజు సజీవంగా మన మధ్యలో ఉన్నారు. తెలుసా మీకు? తెలియదా? ఎక్కడ? శ్రీరంగం. ఎట్లా సాధ్యం అది? ఈ సంవత్సరాలు అయింది కదా, ఆయన లేదు కదా, అని భౌతికంగా మనతో ఉన్నారు. అటువంటి వాళ్ళు గురువులు అంటారు. అట్లానే మన జీవితంలో కూడా ఒక మంచి టీచర్ ఉంటుంది. ఆ టీచర్ నుంచి ఈరోజు నువ్వు బాగా ఉంటావు. ఏదైనా కింద ఇప్పుడు మన వాళ్ళ పిల్లలకి చదువు రాకపోతే ఏం చేస్తాం? ఎవరితో మీకు చదువు నేర్పిన టీచర్ ఎదవా? మన పిల్లలు చదువుకోతే టీచర్లు ఎదవలేదారు ఇక్కడ. కాబట్టి మంచి అట్లా అటువంటి గురువుల కోసం 3వ ప్రదర్శన. 4 ఏ గుడికి వెళ్తే ఆ గుడి ఆ దేవుడికి ஒரு பிரதர்ஷனம், பெரிய பிரதர்ஷனம், முதல் பிரதர்ஷனம். 2வது வந்து இந்த சரீரம் அப்பாடு தெரியுது. அப்பாவுக்கு எல்லாம் நன்றி சொல்ல முடியாது. அதுக்காக அப்பாக்காக, அப்பா நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா ஹெல்த் பெருமானங்களுக்கு அப்பாக்காக 2வது. 3வது வந்து ஆச்சாரியர் பகவத் பாஷ்யக்கார ஆதி சங்கராச்சாரிய இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் அவருக்காக 3வது பிரதர்ஷனம் பண்ணலாம். 4 நம்மளுக்காக எந்த கோல் பண்ணுறோம்? அந்த ராமர சிவனிய பிள்ளையாரா அந்த பெருமாள் 4 பிரதர்ஷனம் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் நன்றி வந்துடுவேன். நம்மளால எல்லாம் போய் என்ன தேங்க்ஸ் தேங்க்ஸ் என்ன அது தேங்க்ஸ்? யாருக்கு என்ன தேங்க்ஸ் சொல்லலாம்? இந்த இடத்துல என்ன ஆச்சு? இந்த பெரிய காட்டுக்கு வெளில நீங்க வந்திருக்க இல்லப்பா, இந்த காட்டுல பரசுராமர் வந்து தபஸ் பண்ணியாச்சு. பரசுராமர் தபஸ் பண்ணா அவர் என்ன வேண்டியாச்சு? ஜுவாலா நரசிம்மர் வேண்டியாச்சு. ஜுவாலா நரசிம்மர் யாரு? அவர் தான் ஹிரண்யன் வதம் பண்ணாரு. ஜுவாலா நரசிம்மர் ஒரு அவதாரம். ஜுவாலா நரசிம்மர் பிரகலாதனுக்கே தரிசனம் கொடுக்கல. ஏன்னா அந்த அவதாரம் வதக்காக வந்து இதுக்காக பிரகலாதன் தரிசனமே கிடைக்கல இங்க மலையில. திருப்பி பிரகலாதுக்கு எங்க தரிசனம் கொடுத்தாரு? அஹோபலித்தர் பெருமாள் தரிசனம் கொடுத்தாரு. அதுக்காக அந்த அவதாரம் தரிசனம் கொடுக்க முடியாது. அதுக்காக அந்த பரசுராமரை வேண்டிய அத்தனை பெருமாள் அதே மாதிரி மடில ஹிரண்யன் போட்டி 4 கையால பார்கவ ராமனுக்கு பார்கவ நரசிங்க ரூபத்துல உக்ர தரிசனம் கொடுத்தார் பெருமாள். அதான் இந்த இடம் ஐதீகம். அஹோபலம் இப்ப நவகிரகம் சொல்லணும் பாரு. என்ன நவகிரகம்? கிரகம் என்ன கிரகம்? இப்ப நேற்றுக்கு ஜுவாலா நரசிம்மர் வந்திருக்கிறீங்க. ஜுவாலா நரசிம்மர் பூமிக்கு 5-6 மணி மேலே இருக்கார் நரசிம்மர். இந்த பார்வலையில போனோம், மரங்கள் ரொம்ப கஷ்டம், இடுப்பு வரைக்கும் தண்ணி வந்துடுவேன். அதே மாதிரி நம்ம குழந்தைக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னா கல்யாணம் ஆகாது, சந்தானம் ஆகாது, எல்லாம் ப்ராப்ளம் தான். லைஃப்ல ஒரு ஸ்திரத்துவம் கிடையாது வாழ்க்கை. இந்த பெருமாள் பார்க்கலாம்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம். பலம் வந்துடுவேன். அதான் சொன்னார் ஜுவாலா நரசிம்மர். வாங்க எல்லாம் உங்க இருக்குது எல்லாம் அவரோதம் நான் எடுக்கிறேன் வாங்க. அந்த நீங்க அவரோதங்கள் தாண்டி போயிருந்தா உங்க அவரோதங்கள் பெருமாள் எடுக்கிறார். அதுதான் செவ்வாய். அவர் தான் ஜுவாலா நரசிம்மர். செவ்வாய்னா பத்ரிநாத். இதுதான் அவரோதங்கள் தான் லைஃப்ல. 2வது இந்த காட்டுல நீங்க நடக்கணும். சக்தி வேணும். சக்தி என்ன? குரு. அதுக்காக உங்க சக்தி கொடுக்குறாங்க பெருமாள். அஹோபலீசன் உக்ர நரசிம்மர் குரு அதிபதியாகி. 3வது அனுகிரகம். அனுகிரகம்னா யாரு கையில இருக்குது? சுக்கிரன் அனுகிரகன். சுக்கிரன் யாரு கையில இருப்பாரு? மகாலட்சுமி கையில இருப்பாரு. அதுக்காக உங்க அனுகிரகம் கொடுக்குறாங்க. மகாலட்சுமி 4 இந்த வந்து இங்க வராக கிட்ட வந்து தன்னா கேட்பா, என்ன 2 கிலோமீட்டர் நடக்கணும் ஜுவாலா நரசிம்மர் 550 படிக்கட்டா முடியுமா? பயம் ஆகும். ராகுன்னு பயம்தான். அதுக்காக எதுமையில போய் வாங்க நீ பாத்துக்கிறா சொன்னாரே. ராகுதுக்காக வராக நடக்கும். இப்போ சுகர் இருக்கு, பிபி இருக்கு, என்ன நம்ம போக முடியுமா? இல்லை வயசானவர் பயப்படுவோம். இதெல்லாம் இதாகும். அதெல்லாம் ஆரோக்கியம். சந்திரன் யாரு? மானசர் அனாரோக்கியம் அவர் தான் சந்திரன். அதுக்காக கரஞ்சினார் சொன்னாரே, நான் இருக்குது என்ன இருக்குது, பிபி இருக்கா, சுகர் இருக்கு, போயிடுவா நான் பாத்துக்கிறேன் சொன்னாரே. சந்திரன் அதிபதிக்காக கரஞ்சு இங்க இந்த அஹோபலம் வந்திருக்காரு. இவர் என்ன பரவாயில்ல கைடு, இன்னொருத்தர் கைடு இருப்பாரு. நம்ம நீங்க முடியாதம்மா இங்க உட்காருக்கா, ஜுவாலா முடியாது, கிரசம் பாக்கணும், முடியாது. அதுதான் சனி. முடியும் கஷ்டப்பட்டுதான் போகணும். கொஞ்சம் உக்ரஸ்தமம் போனோம். காலையில் 6 மணிக்கு அதுக்கு தான் ஒரே நாளில் எல்லாம் பார்க்க முடியாது. உக்ரஸ்தமம்னா 3 மணி நேரம் ஆகும் உங்களை மாத்திரை. கொஞ்சம் காலையில் 6 மணிக்கு போகலாம். வெயில் அது மாதிரி சனி மாதம் சொல்லிடுவேன். எதோ முடியாது வாங்க, இது போல வாங்க. இது தெரியல சும்மா வந்துடுவேன். பாதி பேர் தான் நீங்கள் கண்ணா முன்னார் பார்த்தீங்களா, இவர் வந்து வயசுலாம் படிக்க கேட்குறவா. பாதி பேர் வந்து தீர்த்தம் எடுத்து போயிருக்கு. அந்த பெருமாள் பேரே தெரியாது அவருக்கு. அதுதான் சனி.
இந்த க்ஷேத்திரம் வந்து 97வது விதிசை வந்து தெய்வமன்னா செல்லுவன்னா சிங்கவேல் குன்றவை சொன்னார் திருமங்கையாழ்வார். இந்த இடத்துக்கு தெய்வம் மட்டும் வர முடியும், மனுஷால வர மாட்டேன். இடத்துல நம்ம வந்து ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கலவன்னா பெரிய விஷயம். நிச்சயமா சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் அந்த பாக்கியமே வராது. இதுதான் பெரிய விஷயம். இந்த சனிமார்கள் எல்லா வேடெல்லாம் நான் சொல்லு, நான் என்ன வாய் போட்டு என்னம்மா வாண்டா வாண்டா போங்க சொல்லுவேன். கிருஷ்ணா படுக்க வாண்டா, நான் அயோக்கியன் சனி, நான் தான் சரியாப்பா. எல்லாம் நல்லதாச்சு எல்லா இடத்துலும், எல்லாம் சரி போயிருக்கு. அதுதான் சொன்னார் யோகானந்தம். நான் இருக்குது இந்த சரி எல்லாம் போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லா பார்த்து போங்க பெருமாள் நவநாரசிம்ம சொன்னார். சனி அதிபதியாகி யோகானந்த நடத்தி எல்லாரும் க்ஷேத்திரம் பார்த்து ஞானம் வேணும். ஒரு பெருமாள் பேரே தெரியல அவருக்கு. ஞானம் என்ன, அவர் எங்கிருந்து ஒரு ஞானம்? அதுதான் கேது. கேதுன்னா ஞானதாயகன், மோட்சதாயகன். க்ஷேத்திரம் பார்த்து எல்லாருக்கும் ஞானம் கொடுக்குறாங்க. கேது அதிபதியாகி சத்திரவட நரசிம்மன். 9வது வந்து பாவன நரசிம்மன். அப்பெல்லாம் சாதாரண மனுஷியால் பாப்பம் பொண்ணுவே ஒரு வாட்டி என்ன ஆகும், அந்த பாப்பம் வீட்டுக்காரர் சொல்ல முடியாது, அம்மா அப்பாவுக்கு சொல்ல முடியாது, குழந்தைக்கு சொல்ல முடியாது. ஒரு மனசுக்கு வேதனை வந்துடுவேன். என்னடா இது, என்ன இது தெரியல, யாரும் பேசினாலும் போக வந்துடுவேன். அந்த பாபம் இங்கே பெருமாள் நரசிம்மருக்கு சொல்ல முடியும். அஹோபலிங்க பாவன நரசிம்மர். நம்ம பாவம் எல்லாம் எடுத்து புதனா பாபக்காரகன். அந்த புதன் அது நம்ம பாவம் எல்லாம் எடுத்து இங்கே பவித்திரமா அனுப்புறாங்க. பாவன நரசிம்மர் புதன் அடி எல்லாத்தையும் கடைசியில் இருக்கார் பெருமாள். அவர் தான் விசேஷமான பெருமாள். பிரகலாத வரதன். பிரகலாத வரதன் செய்வ பிரத்யக்ஷ வரதாயச்சா. விஸ்வத்துல இந்த பிரகலாத வரத பெருமாள் எங்கேயுமே இல்லை. ஒரு கண்ணுல பார்க்கணும் அந்த பெருமாள். கோபதிலோ விசேஷமான பெருமாள் அவர் தான். இந்த க்ஷேத்திரம் எல்லாம் ஒரு பின்னால் எடுத்து பிரகலாத பின்னால் தான். திருப்பதி வெங்கடேசன் குலதெய்வி அவர் தான். திருப்பதி வெங்கடேஷ் ஸ்வயம் வந்து அந்த பெருமாள் பிரதிஷ்டை பண்ணியாச்சு. மாதிரி விசேஷ கஷேத்திரம், விசேஷமான நகரம். திருமங்க சொன்னாரே நம்முடைய பெருமா சொன்னார். திருமங்க நம்பினால நட்டிப்பார். ஒரு வாட்டி அவங்க லைஃப்ல வந்துருந்தா அவங்க லைஃப்ல அவங்க கைவிட மாட்டேன். அந்த மாதிரி பெருமா ஆதார சிம்மத்து பிதார சிம்மா பிராதார சிம்மா வித்யார சிம்மத்து திரவிணம் சிம்மம் స్వామి சிம்மம் రక్షణం சிம்மం లక్ష్మీ சிம்மం అదేమి కదా. ఇట్లా మన జీవితంలో ఒక్కసారి స్వామి మన జీవితంలోకి వస్తే కేవలం నువ్వు నిద్ర లేచిన 3 సార్లు నరసింహ నరసింహ నరసింహరు 3 వాటి వాయిలో పోరం. அவ்வளோ வந்து அந்த பெருமாள் பார்த்து பலம் வந்திருக்கு. அந்த மாதிரி நரசிம்மத்தே திவ்ய நாம மந்திரபலேன சகல சம்பதேச்சா. நரசிம்மத்தே தவ திவ்ய நாமமந்திரேன துரித தூரயேச்சா. நரசிம்மத்தே தவ திவ்ய நாமமந்திரேன சகல சம்பதேச்சா சத்ரு சம்ஹாரயேச்சா. வேதம் பிரம்மாண்டம் மாதிரி க்ஷேத்திரம். அஹோபலம்னா வைகுண்ட நிலையம். நீங்கள் ஜுவாலில் தண்ணி வந்து பார்த்தீங்களா, அது வந்து பவநாசினி. பவான்னா ஜன்மா, ஜன்ம நாசினி. பவநாசினி பவபந்த நாசினி. ஊட்டு கடியாது ஆகாஷ கங்கா. அந்த தண்ணி வைகுண்டத்தில் இருக்கிறது விரதானது சமானம். அந்த தண்ணி கீழே போய் அந்த பெருமாள் தரிசன பாக்கியம் வைகுண்டத்தில் ஸ்ரீமன்னாராயண தரிசன பாக்கியம். அந்த மாதிரி எங்கள் ஜுவாலான்னா வைகுண்ட நிலையம், அஹோபலமான வைகுண்ட நிலையம். திருப்பதி வந்து ஆனந்த நிலையம். இது 97வது, 96வது விதை. திருவேங்கடமலை பெருமாள் வந்து திருவேங்கட முடியாது. తిరుపతి వెళ్ళిందా మీరు? ఎన్నిసార్లు వెళ్ళింది? తిరుపతిలో ఉండే దేవుడి పేరు ఏం పేరు? ఉత్సవమూర్తి వెంకటరమణ స్వామి. బాలాజీ తిరువేంకటముడే. మలయప్ప 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 ఏం అర్థం? మలయప్ప మలయప్ప అంటే ఏం అర్థం? మలయప్ప మలయ என்ன అర్థం? మలయప్ప இதுதான் కొండ. ఇక్కడ ఉంది స్వామి మలయప్ప కాదు. అది మలయప్ప అని ఎందుకు అర్థం స్వామి? அந்த புஸ்தவர் யாரு விஸ்வபிராமண கையில வரல, மலையில ஆழ்வாரம் கடிச்சாச்சு பெருமாள். அதுக்காக மலையப்பா சொன்னார். அதே மாதிரி ஹஸ்தகிரி கஷேத்திரத்துல பெருமாள் யாகத்துல வந்திருக்காரு தேவராயன். ஒரு வைஷ்ணவத்துல என்னன்னா மூலவர் தனியா உஸ்தவர் தனியா. அஹோபலத்தில் லட்சுமி நரசிம்மர் மூலவர், பிரகலாத வரதர் உஸ்தவர். ஹஸ்தகிரியில வரதராஜன் மூலவர், தேவராயன் உஸ்தவர். శ్రీరంగంలో రంగనాథర్ మూలవర్, ఎంబెరుమాన్ ఉత్సవర్. వైష్ణవతలో కానీ వేరే వేరే ఉంటుంది ఉత్సవమూర్తి, మూలమూర్తి. అట్లా ప్రతి దివ్య దేశం ఒక విశేషం. అట్లనే మాలోల నరసింహస్వామి అహోబిలంలో మాలోల నరసింహర్ వంది
பெருமாளே சாட்சாத் நம்ம ஆச்சார கவிஞர் முதல் ஆச்சாரியர் ஆதிவன் சடகோபைத்திர மகாதேசிகன் அவர் கைக்கு வந்திருக்க பெருமாள் கிராமே கிராமே பதம் குருத்துவா நித்தம் உங்க கையால பூஜை நடக்கணும். அந்த பெருமாள் ஆதேஸ்வரரா நித்தியம் ஆச்சாரிகள் பூஜை எடுக்கிறாங்க. மாலோல நரசிம்மர் ஒரு விசேஷமான பெருமாள் மடத்தி பெருமாள் சொன்னார். இந்த அஹோபுலத்தோ அந்த பெருமாள் பார்க்கணுமா அந்த டிடி காலனி போங்க, அந்த அஹோபுல மடம் இருக்கு, இங்க பார்க்க வேண்டியதுங்க. అక్కడ స్వామి వస్తుంది. అక్కడ చూసారా మాలో బంగారు విగ్రహం చూసారా? స్వామి స్వయంగా నా చేతికి వచ్చింది, ఆచార్యుల చేతికి. ఆచార్యులే దైవం. ఎందుకంటే ఇక్కడ ఉంది అలిగే సింహం. అలిగే సింహం అన నవ్వుతున్న సింహం అని అర్థం. అందమైన సింహం. ఇక్కడ ఉన్నది క్రూర సింహం కాదు, ఉగ్రసింహం కాదు, అందమైన సింహం. ఈ సింహం మహోలం వెళ్ళవాలంటే నీ ఇంటికి వచ్చి చెయ్యి పట్టుకొని తీసుకొచ్చి మళ్ళీ ఇంటికి తిరిగే బాధ్యత తీసుకొచ్చింది. అలాగే సింగర్ ఒక అక్షరం వ్యత్యాసం. అలే సింగర్ అన్న ఆచార్య గురువే దైవం. మనకి గురువుని మించిన దైవమే లేదు. ఎందుకంటే గురువు లేనిది గుడ్డి విద్య అంటుంది కదా. నువ్వు చేసిన తప్పులు మొత్తం నీ గురువుకే పోతుంది. నువ్వు ఒక మంత్రం తప్పు చెప్పింది అది ఆ గురు నీకు నేపథ్య గురువుకే వెళ్తుంది, నీకు ఏం పాపం రాదు. అటువంటి గురువు కాబట్టి గురువునే ఆ గురువునే మనం దైవంగా, అంతే ఆ దేవుని చూడలేం కాబట్టి మన గురువునే మనం దైవంగా చూస్తాం.